ஓகே. ஜூலை 2, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு கேம்பெயின் பத்தி பேசியிருப்பாங்க. இந்த கேம்பெயினோட பேர் பார்த்துக்கோங்க, நஷா முக் பாரத் அபியான் சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த கேம்பெயினை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த கேம்பெயின் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, 2020 இருந்து இந்த கேம்பெயின் வந்து நடக்குது. வருஷம் வருஷம் வந்து இந்த கேம்பெயின் வந்து நடக்கும். ஆக்சுவலா வந்து இது எதுக்காக நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவை ட்ரக் ஃப்ரீ இந்தியாவை வந்து மாத்தணும். புரிஞ்சுச்சா? இந்தியால ட்ரக்கை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கேம்பெயின் வந்து நடத்துவாங்க. மொத்தம் வந்து இந்த கேம்பெயின் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நடக்கும். இந்த கேம்பெயின்ல வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரக்கை பத்தியான விழிப்புணர்வு, லைக் வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு கவுன்சிலிங், லைக் வந்து ட்ரக்கை பத்தி எஜுகேஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இந்த கேம்பெயின்ல வச்சு வந்து பண்ணுவாங்க. மொத்தம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நடக்கும். சரியா? இது வந்து 2020 இருந்து நடக்குது, வருஷம் வருஷம் நடக்குது. அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து நடந்திருக்கும். கரெக்டா வந்து ஒரு வாரம் சொன்னேன்னா எப்ப ஆரம்பிச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா 2026 ஜூன் 17 ஆரம்பிச்சிருக்கும். ஜூன் 26 முடிவு வந்து நடக்குது அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வருஷம் நடக்குன்னு சொன்னேன்னா எந்த தீம் கீழே வந்து நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு தீம் ஒண்ணு இருக்குமே, நஷா முக் பாரத் அபியான் விஸ்கித் பாரத் கி பெக்ஷான் அப்படின்ற ஒரு தீம் இருக்கும். அது கீழே தான் வந்து இந்த வருஷம் வந்து நடந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு வாரம் கேம்பெயின் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை பேர் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.31 கோடி பேர் மக்கள் வந்து கலந்துருப்பாங்க அப்பெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஜூன் 17 இருந்து ஜூன் 26 முடிய நடக்குன்னு சொன்னேன்னா, இதுல வந்து ஃபைனல் ப்ரோக்ராம் வந்து எப்ப நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா ஜூன் 26 நடந்திருக்கும். அந்த ஃபைனல் ப்ரோக்ராம யார் லீட் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, வீரேந்திரகுமார், அவர் தான் வந்து லீட் பண்ணியிருப்பாரு. இந்த ஃபைனல் ப்ரோக்ராம்ல மக்கள் அங்க கலந்துகிட்ட மக்கள் வந்து ரெண்டு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரக் அபியூஸ். திருப்பி சொல்றேன், அது என்னடா ட்ரக் அபியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ட்ரக் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த நோய்க்காக வந்து ஒரு ட்ரக்ஸ் வந்து எழுதி தராங்கன்னா அப்ப யூஸ் பண்ணலாம். சரியா? ஆனா வந்து அந்த லைக் வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரிஸ்கிரிப்ஷனை காட்டிட்டு மெடிக்கல் ஷாப்ல வந்து ட்ரக்கை வந்து வாங்கிட்டு நீ வந்து இந்த அடிக்ஷனுக்காக வந்து யூஸ் பண்ணினா அதை தான் வந்து ட்ரக் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்காக வந்து ஒரு டே வந்து இருக்கு, இன்டர்நேஷனல் ட்ரக் அபியூஸ் அப்படின்ற ஒரு டே வந்து இருக்கு. இது எப்ப இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1989 இருந்து இந்த டே வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. கரெக்டா வந்து ஜூன் 26 வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. இதையும் நான் வச்சுக்காங்க. இந்த கேம்பெயின்ல வச்சு வந்து ரெண்டு ப்ராமிஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ட்ரக் அபியூஸ்க்காக வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? ரெண்டாவது ப்ராமிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்டர் பீப்புள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இவ்வளவுதான் வந்து இந்த நியூஸ்ல இருக்கும். கடைசியா வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து யார் யாருன்னு பாத்துக்காங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் ஆல் வேர்ல்ட் காயத்ரி பரிவார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸை வந்து ஒழிக்கணும், அதுக்கு தேவையான கேம்பெயின் கண்டக்ட் பண்றது, அதுக்கு தேவையான எஜுகேஷன் கொடுக்கறது, அதுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக ரெண்டு பேர் சைன் பண்ணிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா நான் சொன்னதெல்லாம்? நான் சொன்னேன்ல இந்த கேம்பெயின் எப்ப இருந்து நடக்குதுன்னா ஆகஸ்ட் 2020 இருந்து நடக்குன்னு சொன்னேன்னா அப்ப வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 272 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் கவர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்தியால இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒருத்தவர், அவரோட பேர் பார்த்துக்காங்க, பிரசந்த சந்திரா மகோலோ நோபிஸ் அப்படின்றதுதான் அவரோட பேர். சரியா? மகோலோ நோபிஸ் அப்படின்றதுதான் அவரோட பேரு. ஆக்சுவலா வந்து இவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். சரியா? மேத்தமெட்டிஷியன். அதே மாதிரி வந்து இவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன். சரியா? இவர் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பாப்புலேஷன் டேட்டா, வேற என்ன டேட்டா இருக்கு, அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட டேட்டா, எத்தனை பேர் வந்து உங்க ஊர்ல வந்து அதாவது வேலையில இருக்காங்க, எத்தனை பேர் வந்து வேலையில இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தப்பட்ட டேட்டா, எக்கனாமி சம்பந்தப்பட்ட டேட்டா, இந்த டேட்டா எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இவர் என்ன பண்ணிருப்பான்னா இந்த டேட்டா எல்லாம் வந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த டேட்டாவை சயின்டிபிக் மெத்தட்ல வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாரு. யார் வந்து பண்ணிருப்பாருன்னு பாத்துக்காங்க, பிரசந்த சந்திரா மொஹலோ மொஹலோ நோபிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, இவர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாரு. சரியா? அதனால வந்து இவர் வந்து எப்படி கூப்பிடுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவாங்க. பழங்குச்சா? புரிஞ்சுச்சா? போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஓகே, சரியா? ஆக்சுவலா வந்து இவர் வந்து எப்ப பறந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜூன் 29 வந்து பறந்திருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க. இவரோட பெத் அனிவர்சரி வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 29 அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த டே வந்து கமமரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக
நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் டே இருக்கு பாத்தீங்களா, அந்த டே வந்து ஜூன் 29 வந்து நம்ம வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவோம். வருஷம் வருஷம் வந்து பண்ணுவோம். எப்பல இருந்து பண்றோம்னு கேட்டீங்கன்னா 2007ல இருந்து வந்து அப்சர்வ் வந்து பண்றோம். திருப்பி சொல்றேன், 2007ல இருந்து அப்சர்வ் வந்து பண்றோம்னு சொன்னேன்னா இப்போ வந்து அதோட 20வது எடிஷன் வந்து நடக்குது. சரியா? அதுக்காக வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. எங்க வச்சு வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து நியூ டெல்லியில, நியூ டெல்லி தானே, எங்க வச்சு வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும்னு கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. சரியா? லைக் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்து யார் வந்து இருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து பி.கே. மிஸ்ரா இருப்பாரு பாத்தீங்களா, ரீசெண்டா நம்ம படிச்சிருப்போம். பிரைம் மினிஸ்டரோட பிரின்சிபல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க, டாக்டர் பி.கே. மிஸ்ரா அப்படின்றது அவரோட பேரு. அவர் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை இனாகிரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஈவெண்ட் வச்சு வந்து சில பல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. என்னென்ன ரிப்போர்ட்னு பாத்துக்கோங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட நேஷனல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும், அதே மாதிரி வந்து லேபர் மார்க்கெட் டைனமிக் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும், அதே மாதிரி வந்து அர்பன் அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைஸ் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும், அதே மாதிரி வந்து ஹேண்ட்புக் ஆன் ஹார்மோனைசேஷன் ஆஃப் டேட்டா செட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா அவனோட விஷன் டாக்குமெண்ட் 2026ல இருந்து 31 முடி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட்டையும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? கடைசியா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? எதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, சுகத்மே நேஷனல் அவார்டு அப்படின்றது அதோட பேரு. இது வந்து வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து யாருக்கு கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து போஸ் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு, அருப் போஸ் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற என்ன சொல்ல வந்து விட்டேன். ஆக்சுவலா வந்து இவர் வந்து ஜூன் 29 வந்து பிறந்திருப்பாருன்னு சொன்னேன்னா, இவர் வந்து பிறந்து வந்து 133 வருஷம் ஆச்சு. அதாவது இந்த வருஷம் வந்து 133வது பர்த் அனிவர்சரி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? நான் சொன்னது எங்கேயாச்சும் புரியலையா, விளங்கலையா? சிம்பிளான விஷயம் தான். நான் எங்கேயாச்சும் வந்து வேகமா சொல்ற மாதிரி இருந்தாலோ புரியாத மாதிரி இருந்தாலோ சொல்லிருங்க. ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விண்டேஜ் வேர்ல்டு அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இது ஒரு மியூசியம். திருப்பி சொல்றேன், விண்டேஜ் வேர்ல்டு அப்படின்றது வந்து ஒரு மியூசியம். சரியா? ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு டிஜிட்டல் மியூசியம். கரெக்டா சொன்னா வந்து இது வந்து ஒரு ஆன்லைன் மியூசியம். சரியா? லைக் வந்து இந்த மியூசியம் வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் காயின்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்தியன் காயின்ஸ், இந்தியன் ஸ்டாம்ப்ஸ், இந்தியாவோட பேங்க் நோட்ஸ் எல்லாமே வந்து இந்த மியூசியம்ல வந்து இருக்கும். சரியா? திருப்பி சொல்றேன், இது வந்து ஒரு டிஜிட்டல் மியூசியம் தான். சரியா? இவன் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு புக்கை வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. அந்த புக்கோட பேர் பார்த்துக்காங்க, ஸ்டாம்ப்ஸ் காயின் அண்ட் பேங்க் நோட் அப்படின்ற ஒரு புக். திருப்பி சொல்றேன், இவ வந்து ஒரு புக்கை வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. அந்த புக்கோட பேர் பார்த்துக்காங்க, ஸ்டாம்ப்ஸ் காயின்ஸ் அண்ட் பேங்க் நோட்ஸ் அப்படின்றது அந்த புக்கோட டைட்டில். சரியா? இந்த புக்ல வந்து எத்தனை பேஜஸ் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேஜஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா? புக்குன்னு சொல்லிட்டு 200 பேஜஸ் வந்து இருக்கும்னு சொல்லிட்டேன். அந்த புக்குக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, நம்ம மோடி இருப்பாரு பாத்தீங்களா, மோடியோட ஃபர்ஸ்ட் பீரியட். சரி? அதாவது அவர் பிஎம்ஐ ஒரு ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, 2014ல இருந்து 19 முடியும். அந்த பீரியட்ல லைக் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், பேங்க் நோட்ஸ் எதுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து யாராச்சும் ஒரு பெர்த் அனிவர்சரி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு காயினை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணாங்கன்னா அப்போ ஒரு ஸ்டாம்பையோ ஒரு காயினையோ வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2014ல இருந்து 19 முடியும் வந்து நான் வந்து எவ்வளவு காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன பேங்க் லோன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? பிஎம்மோட ஃபர்ஸ்ட் பீரியட். சரியா? பிரீமியர்ஷிப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பீரியட்னு அர்த்தம். அதாவது அந்த அவர் வந்து முதல் 5 வருஷம் வந்து அரசாண்டு இருப்பார் பாத்தீங்களா, அந்த 5 வருஷத்துல என்னென்ன காயின்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன பேங்க் நோட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த புக்ல வந்து இருக்கும். ஓகே, இப்ப வந்து சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த புக்கை வந்து யார் கிரியேட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சுஷில் அகர்வால் அந்த இருக்காது, சுஷில் குமார் அகர்வால் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சரியா? அவர் தான் வந்து இந்த புக்கை வந்து லைக் வந்து கிரியேட் வந்து பண்ணிருப்பாங்க. வேற என்ன இதை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா அவரே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து 2014ல இருந்து 19 முடியும் மோடியோட ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிருப்போமா, அதே மாதிரி வந்து செகண்ட் பீரியட் 19ல இருந்து 24 முடியும் வந்து என்னென்ன அந்த காலகட்டத்துல என்னென்ன காயின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு புக்கை வந்து நாங்க வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவோம். அது எப்ப ரிலீஸ் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா வந்து செப்டம்பர் 2026ல வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி இதுல முக்கியமா ஒரு விஷயம் இருக்கும். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்,
காயின்ஸ் தனி, பேங்க் நோட் சரி சரியா. அதாவது காயின்ஸ் அப்படின்றது வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னா இது முக்கியம் சரியா. நம்ம பேங்கிங்க்கு இது முக்கியம். காயின்ஸ் அப்படின்றது வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இஷ்யூ வந்து பண்ணும். அதே இது பேங்க் நோட்டை வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஆர்பிஐ வந்து இஷ்யூ வந்து பண்ணும் சரியா. அதுல முக்கியமா ஒரே ஒரு விஷயம் இருக்கும். இந்த பேங்க் நோட்ல ₹1 நோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ₹1 நோட்டை மட்டும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இஷ்யூ வந்து பண்ணும். மிச்சம் எல்லா நோட்டையும் ஆர்பிஐ வந்து இஷ்யூ வந்து பண்ணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதே மாதிரி வந்து காயினை வந்து யார் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து மின்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. அதோட செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து காயின்ஸை மொத்தம் வந்து ஒரு 4 இடத்துல வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. ஒன்னு வந்து மும்பை, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஹைதராபாத், கொல்கத்தா, நோய்டா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 4 இடத்துல வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. அதே இது பேங்க் நோட்ஸ் வந்து யார் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 அந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் இதுல இருந்து ஒரு 2 பேர் சரியா. அவனோட பேர் பார்த்துக்காங்க. நாசிக்ல இருக்க ஒருத்தவன், நாசிக்ல வந்து ஒருத்தவனும் தேவாஸ்ல இருந்து ஒருத்தவனும். அதே இது ஆர்பிஐல இருந்து 2 பேர் யார் யாருன்னு பாத்துக்காங்க. ஆர்பிஐயோட சப்சிடியான பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்களும் இவங்க வந்து மைசூர்ல இருந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சல்போனி அப்படின்னு ஒருத்தவங்களும் சரியா. இவங்க 2 பேர் வந்து இங்க 2 அங்க 2 மொத்தம் வந்து 4 பேர் சேர்ந்து வந்து பேங்க் நோட்டை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா வழங்குச்சா நான் சொன்ன விஷயங்களா. கடைசியா சொன்னது ஸ்டாட்டிக் சரியா. காயின்ஸ்னா என்ன, பேங்க் நோட்ஸ்னா என்ன, மிச்சம் எல்லாமே நியூஸ். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கும். அந்த டோர்னமெண்டோட பேர் பார்த்துக்கங்க இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோட ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சரியா. இது ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த வாய் வந்து இங்க நடக்க போகுது, இத்தனாம் தேதி முடிய நடக்க போகுது அப்படின்றது வந்து படிச்சிருப்போம். இப்போ வந்து அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு சரியா. எங்க வச்சு நடந்திருக்கோம் பார்த்துக்கங்க, ஜெர்மனியில ஷூல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அங்க வச்சுதான் வந்து நடந்திருக்கும் சரியா. வேற என்ன இதுல வந்து படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா இது வந்து 5வது எடிஷன் சரியா. இது 5வது எடிஷன் வந்து நடந்திருக்கும். இதுல வந்து என்ன நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா இந்தியா தான் வந்து மெடல்ல வந்து டாப்ல வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது அதிக மெடல் வந்து இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா தான் வந்து வாங்கியிருக்காங்க. எத்தனை மெடல் வந்து வாங்கியிருக்காங்க பாத்துக்காங்க, 24 மெடல் வந்து இந்தியா வந்து வாங்கியிருப்பாங்க. அதுல 7 கோல்டு, 8 சில்வர், 9 பிரான்ஸ் சரியா. மொத்தம் வந்து எத்தனை பேர் வந்து இதுல கலந்துக்கிடுவாங்கன்னா 800 ஷூட்டர்ஸ் வந்து கலந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 70 கண்ட்ரீஸ்ல இருந்து 800 பேர் வந்து கலந்துட்டு இருப்பாங்க சரியா. இந்தியாவில மட்டும் எத்தனை பேர் வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்கன்னா 84 பேர் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க. அதுல 24 மெடல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா, வேற என்ன இதுல படிக்கணும். போன வருஷம், அதாவது இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நடக்கும். 2024 வந்து நம்ம தான் வந்து ஜெயிச்சிருப்போம். இப்பயும் நம்ம தான் வந்து ஜெயிக்கிறோம். செகண்ட் கன்சிக்யூட்டிவா வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இந்த 7 கோல்டு யார் வாங்கியிருப்பா, 8 சில்வர் வந்து யார் வாங்கியிருப்பா அப்படிலாம் வந்து போட்டிருப்பாங்க. கலந்துச்சுதானே நான் சொன்னது. ஓகே, நேத்து வந்து ஒருத்தவர் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து 96வது கிராண்ட் மாஸ்டர் வந்து ஒருத்தவங்க வந்து ஆயிருப்பாங்க, கோவாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவரோட பேர் என்ன? ஈட்டன் சரியா. இப்போ வந்து 97வது கிராண்ட் மாஸ்டர், அவங்களோட பேர் பார்த்துக்காங்க ஹர்ஷாவர்தன் அப்படின்றது அவங்களோட பேர். கிராண்ட் மாஸ்டர்னா என்ன ஏது அப்படின்றது வந்து நேத்தே வந்து சொல்லிட்டேன் சரியா. இந்த மாதிரி வந்து 2500 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கணும். அதே மாதிரி வந்து 3 நாம்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். யாருக்காச்சும் தெரியலனா நேற்று ரெக்கார்டிங்ல வந்து கேட்டுக்கோங்க சரியா. இந்த மாதிரி வந்து 97வது கிராண்ட் மாஸ்டர் வந்து ஒருத்தவங்க வந்து ஆயிருக்காங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, ஹர்ஷாவர்தன் அப்படின்றது அவங்களோட பேரு. இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க தான், சென்னையை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும் சரியா. இவர் வந்து 3வது நாம் வந்து எங்க வச்சு வந்து வாங்கியிருப்பான்னு கேட்டீங்கன்னா சென்னையில வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கும். செகண்ட் சோலா செஸ் ஜிஎம் நாம் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கும். அதுல வச்சுதான் வந்து இவர் வந்து 3வது நாம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாம் வந்து 2022ல ஏசியன் ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து வாங்கியிருப்பாரு. செகண்ட் நாம் வந்து 2025ல ஏசியன் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்ல வந்து வாங்கியிருப்பாரு. இப்போ வந்து 3வது நாம் வந்து வாங்கி கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற டைட்டில் வந்து அடையிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா. வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. ஒருத்தவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, இங்கிலாந்தோட கேப்டன் சரியா, டெஸ்ட் கேப்டன் ஒருத்தவங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க பென் ஸ்டோக்ஸ் அப்படின்றது அவரோட பேரு. ஆக்சுவலா வந்து இவர் வந்து எப்ப டெபியூட் ஆயிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒயிட் பால், அதாவது ஓடிஐ அண்ட் T20ல வந்து 2011லயும் டெஸ்ட்ல வந்து 2013லயும் வந்து டெபியூட் வந்து ஆயிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 112 டெஸ்ட்லயும் 114 ஓடிஐலயும் 43 T20ஸ்லயும் வந்து விளையாண்டுருக்காங்க. அழங்குச்சா, புரிஞ்சிச்சா, சிம்பிளான விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, நம்ம ஐஐடி மெட்ராஸும்
ஹெர்பா லைஃப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஹெர்பா லைஃப் இன்டர்நேஷனல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அவங்க 2 பேர் சேர்ந்து நம்ம சென்னையில ஐஐடி மெட்ராஸோட ரிசர்ச் பார்க் ஒன்று இருக்கும் சரியா. அந்த இடத்துல ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. எதுக்காக இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா, பிளான்ட் ஃபெர்மெண்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டெக்னாலஜிக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஹெர்பா லைஃப் ஐஐடி மெட்ராஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றது அதோட பேர். ஓகேவா. அதே இடத்துல வச்சு என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிருப்பாங்க. எந்த தலைப்பு கீழே வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கமர்ஷியல் பிளான்ட் செல் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே தானே. 122 டெஸ்டா? 122 டெஸ்ட், 114 ODI, 43 T20. ஓகேவா. ஓகே. அடுத்து வந்து கொலம்பியால வந்து ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும் சரியா. பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். அதுல வந்து யார் ஜெயிக்கிறான்னு பாத்துக்காங்க, அபலாட்டோ டீலோ எஸ்பிரியலோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கிறாங்க சரியா. யார தோக்கடிக்கிறாங்கன்னா இவான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தோக்கடிச்சு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்ப வந்து கொலம்பியாவோட பிரசிடென்ட் வந்து இவர் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. யாரை தூக்கிட்டு வந்து வருவான்னு கேட்டீங்கன்னா வந்து குஸ்டாவோ பெட்ரோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து இவங்க வந்து வராங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சுதானே. கொலம்பியால வந்து ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. யார் ஜெயிக்கிறாங்க, யாரை தோக்கடிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் பாத்துக்காங்க. இவர் வந்து எந்த பார்ட்டி அப்படின்றதையும் பாத்துக்காங்க. வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலா வந்து நம்ம இஸ்ரோ இருப்பான் பாத்தீங்கன்னா, இஸ்ரோ வந்து இந்த ராக்கெட் எல்லாம் வந்து தயாரிப்பாங்க. அதை எங்க வச்சு தயாரிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த திருவனந்தபுரத்துல விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அவனோட ஒரு சென்டர் வந்து இருக்கும் சரியா. அங்க வச்சுதான் வந்து இந்த ராக்கெட் எல்லாம் வந்து தயாரிப்பாங்க. எப்படி இந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கு இந்த பேர் வந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து விக்ரம் சாராபாய் அப்படின்னு ஒருத்தவர் இருந்திருப்பாரு. அவரை தான் வந்து இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அவரோட பேரை தான் வந்து அங்க வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒருத்தவங்களை நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து புதுசா வந்து டைரக்டா வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் தானே. டைரக்டா வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ராஜீவ் அப்படின்றது அவங்களோட பேர். அவரை பத்தி நம்ம ஆல்ரெடி, இவரை பத்தி இல்ல, இந்த நியூஸை பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். போன வருஷத்துல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உன்னி கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க சரியா. அவங்க வந்து ஜூலை 31 ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2025 புதுசா ஒருத்தவர் வந்து டைரக்டா வந்து வந்திருப்பாரு. அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜராஜன் அப்படின்றதுதான் அவரோட பேர் சரியா. ஒரு வருஷம் வந்து அவர் இருந்திருப்பாரு. இப்போ வந்து அவரை தூக்கிட்டு இவர் வந்து வராரு. அதாவது யூபி ராஜீவ் அப்படின்னு ஒருத்தவர் வந்து வராரு அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா, வழங்குச்சா? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கானால ஒருத்தவங்களை வந்து சீஃப் செக்ரட்டரியா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. யாரை பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, சஞ்சய் ஜாஜு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பண்ணிருக்காங்க. யாரை தூக்கிட்டு வந்து வரான்னு கேட்டீங்கன்னா வந்து ராமகிருஷ்ணா ராவ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வந்து வராங்க. ஓகேவா. இந்த சஞ்சய் ஜாஜு இருப்பார் பாத்தீங்களா, ஏன்பா நீ வந்து தெலுங்கானால சீஃப் செக்ரட்டரியா மட்டும் இல்லாம இன்னும் வந்து ஒரு 2-3 பொசிஷன் வந்து அடிஷனலா வந்து பாத்துக்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பொசிஷன் பாத்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் சரியா. அந்த டிபார்ட்மெண்ட்டையும் வந்து நீ வந்து அடிஷனலா வந்து பாத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சிஇஓ ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செல் இன் சிஎம்ஓ அப்படின்னு ஒரு இருக்கும். அதையும் பாத்துக்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். அதையும் நீ வந்து அடிஷனலா வந்து பாத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? நான் சொல்றது புரியுது தானே? வேகமா சொல்றேன்னா வேகமா சொன்னா சொல்லிருங்க, புரியாட்டியும் சொல்லிருங்க. ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐஎம்ஓ பிரைஸ். ஆக்சுவலா வந்து இந்த பிரைஸ் வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. நம்ம மீட்டாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மீட்டாலஜி இருப்போம் பாத்தீங்களா, அந்த மீட்டாலஜில கொடுக்கப்படுற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்டு வந்து இதுதான் சரியா. இந்த ஐஎம்ஓ பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹையஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்டு சரியா. ஆக்சுவலா வந்து இந்த மீட்டாலஜில நோபல் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிரைஸ் தான் வந்து ஐஎம்ஓ பிரைஸ் அப்படின்ற ஒரு பிரைஸ். இது வந்து எப்ப கொடுப்பாங்க, அதாவது எதுக்காக கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா வந்து WMO அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க. வேர்ல்ட் மீட்டாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க சரியா. இவ யாருன்னு கேட்டீங்கன்னா யூஎனோட ஒரு ஏஜென்சி தான். நல்லா வச்சுக்கோங்க. நம்ம ஐநா சபையோட ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி தான் வந்து இந்த வேர்ல்ட் மீட்டாலஜி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க. உங்களோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, கிளைமேட் வந்து மானிட்டர் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த நம்ம WMO வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா
WMO அப்படின்ற ஒருத்தவங்க இப்பதான் வந்தவங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க, IMO அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்கதான் வந்து அடுத்து வந்து காலப்போக்குல WMO வந்து மாறி இருப்பாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்திருப்பாங்க, IMO தான் இருந்திருப்பாங்க. அதுக்காக இந்த பிரைஸ் வந்து IMO பிரைஸ் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படிதான் வந்து இந்த பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ் வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரான்ஸை சேர்ந்த புளோரன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். அவங்க என்னதான் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிருப்பாங்க. அதை கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பிளாரன்ஸ்க்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க, அதாவது புளோரன்ஸ்க்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அவார்டு வந்து எப்போ கொடுப்பாங்கன்னா அடுத்த வருஷம் 2027 வந்து லண்டன்ல வந்து ஒரு காங்கிரஸ் நடக்கும். சரியா? வேர்ல்டு மீட்டாலஜிக்கல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் வந்து நடக்கும். லண்டன் தானே, லண்டனா தெரியல. ஆனா வந்து 2027 வந்து ஒரு வேர்ல்டு மெட்டாலஜிக்கல் காங்கிரஸ் வந்து நடக்கும். அங்க வச்சு வந்து உங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க. போன வருஷம் வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சைனாவை சேர்ந்த ஜியான் மின் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. வழங்குஸ்தானே நான் சொன்ன விஷயங்கள்லாம். இவங்களை பத்தி பாத்துக்கோங்க. டாக்டர் புளோரன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த யூரோப்பியன் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். சரியா? அதுல வந்து டைரக்ட் ஜெனரலா வந்து இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 2016 இருந்து 2025 முடிய வந்து டைரக்ட் ஜெனரலா வந்து இருந்திருப்பாங்க. அதையும் சொல்ல தெரியணும். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்கோ கோஆர்டினேஷன் சென்டர். திருப்பி சொல்றேன், நார்கோ கோஆர்டினேஷன் சென்டர். அது என்னடா நார்கோ கோஆர்டினேஷன் சென்டர்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, டக்ஸுக்கு எதிரான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் தான் வந்து இது. சரியா? டாஸ்க் ஃபோர்ஸ்னா புரியுதா? ஒரு ஸ்பெஷல் டீம் மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில ட்ரக்ஸை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், வேற யாரு இருக்கா, இந்த போலீஸ், ட்ரக் ஏஜென்சி, இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து வந்து வேலை வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சென்டர் தான் வந்து நார்கோ கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர். சரியா? இந்த சென்டரோட 10வது மீட்டிங் வந்து இப்ப வந்து நடக்குது. இதுக்கு யார் சேர் பண்ணியிருக்கான்னு பாத்துக்கோங்க, நம்ம அமித்ஷா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து சேர் பண்ணியிருப்பாங்க. எங்க வச்சு வந்து இந்த சென்டர் எங்க வச்சு வந்து இது வந்து நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 10வது எடிஷன் நியூ டெல்லியில விஜயன் பவன் அப்படின்னு ஒரு பவன், விக்யான் பவன் அப்படின்னு ஒரு பவன் இருக்கும். சரியா? அங்க வச்சுதான் வந்து நடந்திருக்கும். சரியா? இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பாத்துக்கோங்க, நம்ம NCB இருப்பான் பாத்தீங்களா, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, அவன் தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த 10வது மீட்டிங்ல வச்சு சில பல விஷயத்த வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த விஷன் டாக்குமெண்ட் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல், அடுத்த 3 வருஷத்துல நாங்க என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி வந்து NCBயோட அனுவல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து என்னது, ஓகே ஓகே ஜெனிவா, சூப்பர். சரியா? சரியா? அதாவது NCBயோட அனுவல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த NCB இருப்பான் பாத்தீங்களா, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, அவன்ல 2 ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. ஜம்முல வந்து ஒரு ஆபீஸும் குவாத்தில வந்து ஒரு ஆபீஸ் வந்து ஓபன் வந்து பண்ணிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆன்லைன் ட்ரக் டிஸ்போசல் ஃபோர்ட்நைட் அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 2,09,500 ட்ரக் வந்து சீஸ் வந்து பண்ணிருக்கோம். அதோட மதிப்பு வந்து எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 6,000 கோடி அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதை நாங்க வந்து மொத்தமா வந்து அழிக்க போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சுதானே? புரிஞ்சுச்சுதானே? நார்கோ கோஆர்டினேஷன் சென்டர்னா என்னன்னு தெரியணும். அதோட 10வது மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த மீட்டிங் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஏது பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து ஒரு ரிப்போர்ட். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி தான். சரியா? உங்களுக்கு வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 17 கோல்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து எப்ப UN வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2015 வந்து அடாப்ட் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? இதோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 17 கோல்ஸையும் வந்து 2030 வந்து அச்சீவ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டார்கெட் வந்து இருக்கு. ஓகேவா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரேங்கிங் வந்து யாரு வந்து ரிலீஸ் பண்றான்னா டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னதான் ரேங்கிங் கேட்டீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டியில எந்தெந்த யூனிவர்சிட்டில வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேங்கிங் வந்து விட்டுருப்பாங்க. ஓகேவா? இது என்னன்னு பாத்துக்காங்க, கிட்டத்தட்ட வந்து 116 கண்ட்ரீஸ்ல இருந்து 1646 யூனிவர்சிட்டி வந்து இதுல வந்து கலந்துகிட்டு இருக்கும். இதுல வந்து ஓவராலா வந்து டாப்ல வந்து யார் வந்து வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து யூகேல வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அவை வந்து ஓவராலா டாப்ல வந்து இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு கோல்ஸும் நல்லா வச்சுக்கோங்க, மொத்தம் வந்து 17 கோல்ஸ். ஒவ்வொரு கோல்ஸ்லயும் வந்து யார் டாப் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க, ஓவராலா யார் டாப் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓவரால் டாப்ல வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் வந்து டாப்ல வந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து செகண்ட் வந்து யார் வந்து வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து
ஆஸ்திரேலியால வந்து கிரிஃபித் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அவன் வந்து செகண்ட் வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் சொன்னேன் பாத்தீங்களா, ஓவராலா டாப்ல வந்து வந்திருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 11, 12, 15ல அதுல வந்து இவன் வந்து டாப்ல வந்து வந்திருப்பாங்க. அதையும் தாண்டி 9, 14லையும் இவன் வந்து ஜாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா? இதெல்லாம் சொல்லிட்டேன். வேற என்ன இதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் 1646 யூனிவர்சிட்டின்னு சொன்னீங்கன்னா அதுல இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட வந்து 110 யூனிவர்சிட்டி. சரியா? பிலிப்பைன்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 160 யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி வந்து அதிகமா யூனிவர்சிட்டி வந்து யார் இருந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து 160 யூனிவர்சிட்டியிலும் செகண்ட் இடத்துல வந்து இந்தியா வந்து இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 110 யூனிவர்சிட்டி வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த 110 யூனிவர்சிட்டியில யார் டாப்ல இருந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து எல்பியும் சொல்லுவாங்க. அதாவது லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அவன் வந்து டாப்ல வந்திருப்பாங்க இந்தியால. சரியா? ஓவராலா வந்து இவன் வந்து 23வது இடத்துலயும், அதே மாதிரி வந்து அம்ரிதா விஸ்வா அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அது வந்து 37வது இடத்துலயும், ஜேஎஸ்எஸ் அகாடமி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அது வந்து 74வது இடத்துலயும் வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து நம்ம பெங்களூர்ல வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, ஹெச்டிஎஃப்சி எல்லாம் வந்து படிச்சுட்டு வந்து போவாங்க பாத்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு கோல் ஒன்று இருக்கும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல 5th கோல் ஒன்று இருக்கும். ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு கோல் இருக்கும். அந்த கோல்ல வந்து ரொம்ப வந்து நல்லா பண்ணிருப்பாங்க. இந்த ஈக்குவாலிட்டி கோல்ல வந்து டாப்ல வந்து யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த பெங்களூர் யூனிவர்சிட்டி தான் வந்து இருக்கும். அதையும் தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எல்பி யூனிவர்சிட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 7ல, அதாவது அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இவங்க வந்து டாப்ல வந்து இருப்பாங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்கு? புரிஞ்சுச்சுதான் நான் சொன்னதெல்லாம்? ஓகே, அவங்க போட்டதையும் பாத்துக்காங்க. லவ்லி வந்து பஞ்சாப்ல வந்து இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு 42.2 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க, நம்ம நார்த் ஈஸ்ட் ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா, ஒண்ணும் இல்லைங்க, இந்த மூங்கில் மரம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இந்தியால அதிகமா வந்து எங்க வந்து விளையும் கேட்டீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல தான் வந்து விளையும். சரியா? கிட்டத்தட்ட வந்து இந்தியால விளையிற பாம்போட 35.8% வந்து அங்கதான் வந்து விளையுது. சரியா? இந்த பாம்போட நல்லா வச்சுக்கோங்க, இந்த பாம்போ இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க வந்து லோன் வந்து காசு வந்து கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்காங்க? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 42.2 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை பேர் வந்து பயனடைகிறாங்கன்னா அஸ்ஸாமு, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா அப்படின்றது வந்து மொத்தம் வந்து ஒரு 6 ஸ்டேட் வந்து பயனடையுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா? லைக் வந்து அங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க இந்த காசை வச்சு, பாம்போ யூனிவர்சிட்டி வந்து டெவலப் வந்து பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த பாம்போ இம்போர்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இம்போர்ட் பண்றதை வந்து குறைச்சிட்டு அங்க ஒரு அங்கேயே வந்து விளைவிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ண போறாங்க. யாரு இதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் சைன் பண்றாங்க. நம்ம ஐஐடி பாம்பேயும், அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்எஸ் அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக இவங்க வந்து சைன் பண்றாங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க, இவங்க எதுக்காக சைன் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து எஜுகேஷனு, ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஐஐடி பாம்பே இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஐஐடி பாம்பேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி வந்து அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து அனுப்புவாங்க. அங்க என்ன சொல்லி தராங்க அப்படின்றத வந்து கத்துக்கிறது. சரியா? அவங்க இங்க வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது வந்து கத்துக்கிறது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்சு, ஃபேக்கல்டி எக்ஸ்சேஞ்சு, இதுல எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். திருப்பி சொல்றேன், எஜுகேஷனு, ரிசர்ச், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சு, ஃபேக்கல்டி எக்ஸ்சேஞ்சு, இதெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் சைன் பண்றாங்க. ஒன்னு வந்து ஐஐடி பாம்பேயும், இன்னொன்னு வந்து யூஎஸ்எஸ் அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சைன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சு தானே? இதுதான் வந்து ஐஐடி பாம்பேயோட ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் அகாடமிக் பிரசன்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் அகாடமிக் பிரசன்ஸ் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, சூப்பர். அவங்க போட்டதையும் பாத்துக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரிக்ஸ்ல வந்து ஒரு 3 மீட்டிங்கா 2 மீட்டிங். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த எனர்ஜி மினிஸ்டர் மீட்டிங் வந்து அதோட 11th எடிஷன் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடக்கும்னு பாத்துக்கோங்க, குருகிராம்ல, ஹரியானால வச்சு நடக்கும். சரியா? எந்த தீம் கீழ வந்து நடக்கும் கேட்டீங்கன்னா பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ் இன்னோவேஷன் அப்படின்னு ஒரு தீம் கீழ வந்து நடக்கும். சரியா? அதே மாதிரி வந்து பிரிக்ஸோட எம்எஸ்எம்இ மீட்டிங்கும், அதே மாதிரி வந்து எஸ்எம்இ மீட்டிங் வந்து நடந்திருக்கும். எம்எஸ்எம்இ மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷனும், எஸ்எம்இ மீட்டிங் வந்து 3rd எடிஷன் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா யூபில வந்து ஆக்ரால வச்சு நடந்திருக்கும். சரியா? எந்த தீம் கீழ வந்து நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆந்திரால வந்து ஒரு ஏர்போர்ட்டை வந்து இனாகிரேட் பண்ணிருப்பானா, அந்த ஏர்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, அல்லூரி அப்படின்றது அந்த ஏர்போர்ட்டோட பேர். சரியா? அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்.
ஆந்திராவோட ஃபர்ஸ்ட் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 புக்கு. புக்கோட பேர் பார்த்துக்கோங்க, சான்ஸ்கிரிட் ரத்னா பந்தர் அப்படின்றதான் இந்த புக்கோட பேரு. இந்த புக்கை வந்து 2 பேர் சேர்ந்து வந்து எழுதியிருப்பாங்க. ஒருத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயந்த குமார் அப்படின்னு ஒருத்தவங்களும், சங்கீதா ராய் அப்படின்னு ஒருத்தவங்களும். சரியா, யார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, சிபி ராதாகிருஷ்ணன், அவங்க தான் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா, அதுக்கடுத்து வந்து ஒரு புக்கு பாலிடிக்ஸ் பாலிசி ப்ரெடிக்ஷன் புக் அப்படின்னு ஒரு புக்கு. இது வந்து யார் வந்து எழுதியிருப்பாங்க கேட்டீங்கன்னா டெரக் ஓ பிரெயின் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா, நான் சொன்ன